அனைவருக்கும் வணக்கம். மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு, இன்னும் ஒரு சில நாட்களே இருக்குது இந்த மார்கழி மாதம் முடிவடைய. இந்த ஒரு மந்திரத்தை இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள் ஒரே ஒரு நாள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்லி இறைவனை வழிபாடு செய்யுங்க. இந்த மார்கழி மாதம் முழுவதும் இறை வழிபாடு செய்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். அந்த ஒரு மந்திரம் என்ன, அதை எப்படி உச்சரிப்பது, இதை பற்றிய தகவலை தொடர்ந்து பார்ப்போம். கஷ்டம் தீர மார்கழி மாத பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தினமும் இறை வழிபாடு செய்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தீராத கஷ்டம், துன்பம், துயரம் இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா இன்னும் ஒரு சில நாட்கள் மார்கழி மாதத்தில் மீதம் இருக்குதுங்க. இதிலிருந்து ஏதாவது ஒரு நாளை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. கொஞ்சம் சிரமம் பார்க்காம கஷ்டப்பட்டு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுருங்க. நிலைவாசலில் 2 விளக்கேற்றி வச்சுருங்க. வழக்கம் போல் வாசல் தெளித்து அழகாக கோலம் போட்டுருங்க. சில பேருக்கு மார்கழி மாதம் முழுவதுமே அதிகாலை எழுந்து இறை வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கும். சில பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காது. அப்படி இறை வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா அது உங்களுடைய பாக்கியம்னே சொல்லலாம். ஒருவேளை வழிபாடு செய்ய வாய்ப்பே கிடைக்கல அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். முடிஞ்சால் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த பூஜையில் கலந்துக்கோங்க. ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். பூஜை அறையில் பூக்களால் நீங்கள் அலங்காரம் செஞ்சுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு உங்களால் முடிஞ்ச பிரசாதத்தை இறைவனுக்கு ஏதாவது நீங்கள் வச்சுட்டு அப்படியே பூஜை அறையில் அமர்ந்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் 27 முறை உச்சரிக்கணுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய, இந்த மந்திரத்தை தான் நீங்கள் சொல்லணும். இது ஒரு எளிமையான பஜனை பாடல் வரிதாங்க. பஜனை பாடல் பாடும்போது இந்த மந்திரத்தை பாடலாக ராகத்தோடு பாடுவாங்க. உங்களுக்கு இந்த மந்திரத்தை எப்படி சொல்ல வருமோ அந்த முறையில் நீங்கள் சொல்லுங்கள். தவறு ஒன்றுமே கிடையாது. அந்த நாராயணரையும் சிவபெருமானையும் ஒன்றாக சேர்த்து வழிபாடு செய்த பலன் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த மார்கழி மாதம் முடியறதுக்குள்ளே இந்த மந்திரத்தை உச்சரிச்சிங்க அப்படின்னா தீராத கஷ்டங்களும் தீருங்க, துன்பங்கள் நீங்கும், துயரங்கள் காணாமல் போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரித்து பாருங்கள். இந்த பதிவை பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நலமுடன் வாழலாம், நல்லதே நடக்கும். நன்றி.